தேவமாதாவின் வணக்க மாதம் 24ஆம் தேதி. தேவமாதாவின் திருமரணத்தின் பேரில் 1வது தேவமாதா சாவுக்கு உட்படுகிறதற்கு காரணமும், 2வது அன்னை மரித்த மேரையும், 3வது சாகிறவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற விதமும் காண்பிக்கப்படும். 1வது சர்வஜீவ தயாபர சர்வேஸ்வரன் தேவமாதா ஜென்ம பாவமில்லாமல் உற்பவிக்க வேண்டுமென திருவுளம் கொண்டிருந்தாலும் பாவத்துக்கு ஆக்கினையாகிய சாவிலே நின்று அவளை நீக்கவில்லை. சர்வேஸ்வரன் மனு மக்களை எல்லாரும் சாக வேண்டும் என்று இட்ட தீர்வை எல்லாருக்கும் பொதுவாய் மறுக்க கூடாததுமாய் இருக்கிறதாகவும், திருக்குமாரன் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் ஜீவிய காரணமாயிருக்கவும், மரணமடைய திருவுளமானதை பற்றி அன்னை அவருக்கொத்தவளாயிருக்கவும், அவ்வேளையிலே நாம் செய்ய வேண்டிய புண்ணியங்களுக்கு மாதிரிகையாயிருக்கவும் அன்னை சாக வேண்டுமென்று தீர்மானித்தார். சாக வேண்டுமென்ற தீர்வையானது கடினமும் வருத்தமுமாயிருந்த போதிலும் இந்த தீர்வைக்கு தேவமாதா மிகுந்த மனத்தாட்சியுடனேயும் அமைதியுள்ள மனதுடனேயும் மாறாத நம்பிக்கையுடனேயும் தமது திருமைந்தனிடத்தில் சேர வேண்டுமென்ற ஆசையுடனேயும் சம்மதிக்கிறாள். நாமும் அப்பேற்பட்ட மனத்தாழ்ச்சி, அமைதி, நம்பிக்கை, தேவ சிநேகத்தோடு நமக்கு வரப்போகிற சாவை கை கொள்வோமாகில் சாவு எவ்வளவு பாக்கியமுள்ளதாயிருக்கும். 2வது வேத சாஸ்திரிகள் சொல்லி இருக்கும் வண்ணம் பரிசுத்த கன்னிகையின் சாவானது ஒரு மதுரமான நித்திரையைப் போல சம்பவித்ததாம். திவ்ய தாயானவள் வருத்தப்படாமலும் கஸ்தி அனுபவியாமலும் இளைப்பாறுவது போல இந்த கண்ணீர் கணவாயை விட்டுவிட்டு ஆனந்தமான நித்தியத்துக்கு சேர்ந்தாள். மரித்தது வயதின் மிகுதியினாலேயாவது வருத்தத்தினாலேயாவது நிகழாமல் அன்னையுடைய திரு இருதயத்தில் சுவால விட்டறிந்த தேவ சிநேக அக்கினியால் வந்தது. மரத்தின் கொம்பிலே நின்று பழித்த கனி விழுகிறதைப் போலவும், சூரியன் பகலிலே எங்கும் உஷ்ண பிரகாசத்தை பொழிந்து தன்னாலே அஸ்தமிக்கிறதைப் போலவும் தேவமாதாவின் திரு ஆத்மம் எல்லா புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தன்னிடத்தில் எரிகிற ஸ்நேக உத்திரத்தினால் தேவ அன்னையின் திரு சரீரத்தை விட்டு பிரிந்தது. இந்த பரமநாயகியின் அமிர்தமான மரணத்தை கண்டு அகமகிழ்ந்து நாம் இஷ்ட பிரசாதத்தோடு சாகும் பொருட்டு அன்னையை மன்றாட கடவும். நல்ல மரணத்தை அடையத்தக்க பக்தியோடு நடக்க கடவும். 3வது தேவமாதா சாகிறவர்களுக்கு அடைக்கலமுமாய் மாதிரிகையுமாய் தமது திருமைந்தனால் நியமிக்கப்பட்டவள் ஆகும். மரண வேளையில் பசாசு செய்கிற கடின சோதனைகளில் நாம் விழாதபடிக்கு நமக்கு உதவி செய்து, அப்பொழுது வருத்தமான இக்கட்டுகளில் ஆதரவாயிருந்து நாம் பாக்கியமான மரணத்தை அடைய விசேஷ கிருபை செய்கிறாள். இதுவல்லமல் பாக்கியமான மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிற ஆத்ம சுத்தத்தையும் அருந்தவத்தையும் உலக வெறுப்பையும் தேவ சிநேகத்தையும் மற்ற புண்ணியங்களையும் அனுசரிக்கிறதுக்கு உதவி செய்கிறாள். நீங்களும் நித்திய பாக்கியத்தையாவது நிர்பாக்கியத்தையாவது வருவிக்கிற மரண வேளையில் இந்த திவ்ய தாயார் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கும்படிக்கு அன்னையை பார்த்து தினந்தோறும் மிகுந்த பக்தி நம்பிக்கையுடன், சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் என்று மன்றாட கடவீர்கள். இப்படி மன்றாடினால் நித்திய பாக்கியத்தை கொடுக்கும் நல்ல மரணம் உங்களுக்கு கிடைக்கும். ஜெபம். என் அன்புள்ள தாயாரே, நீச பாவியாயிருக்கிற அடியேனுக்கு நல்ல மரணம் வருமோ அகோரமான மரணம் வருமோ என்று நான் நினைக்கிற போது அங்கலாய்த்து பயந்து நடுநடுங்குகிறேன். நான் எத்தனையோ முறை கனமான பாவங்களை கட்டிக்கொண்டு எனக்கு நரகத்துக்கு போகிற ஆபத்து வருவித்தேன் என்று அறிந்து தேவ தீர்வைக்கு மிகவும் பயப்படுகிறேன். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆதரவே, இந்த கஸ்தி சமயத்தில் என் மீது இறங்கி என்னை காப்பாற்றி அருளும். அப்பொழுது பொல்லாத பசாசு என்னை கெடுக்கவும் நரகத்திலே இழுக்கவும் விடாதையும். உமது திருமைந்தனிடத்தில் எனக்காக உருக்கமாய் மன்றாடி நான் செய்த எண்ணிக்கையில்லாத பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு இன்று முதல் இடைவிடாமல் தேவ கற்பனைகளை அனுசரித்து விசேஷமாய் நான் மரண அவஸ்தைப்படும் பொழுது ஆண்டவர் பாதத்தை சிநேகத்தோடு பற்றி பாக்கியமாய் சாகும் பொருட்டு எனக்கு விசேஷ உதவி செய்தருளும். என் தாயே, என் நம்பிக்கையே, அப்போது என்னை கைவிடாதேயும். நான் உம்மிடத்தில் சேருமளவும் எனக்கு உதவி செய்தருளும். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது: ஓ மரியாயே, இஷ்ட பிரசாதத்தின் மாதாவே, தயையின் சமுத்திரமே, என் எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றி என் மரண வேளையில் என்னை கைவிடாதேயும். 24ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது:
இயேசு கிறிஸ்துநாதரின் திரு இருதயம் மனிதர் பேரில் வைத்த அளவறுக்கப்படாத அன்பை நினைக்கிறது.